வணக்கம் நண்பர்களே. அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற பலன்களை பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். இது என்ன ரிஷப ராசிக்காரங்களுக்கான வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரிஷப ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடப்பு 2026 ஜூன் மாதம் நடந்துட்டுருக்கு. இதில் ஜூன் 21க்கு மேலே கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த சில நாட்கள் இப்படி தான் நிலைமை இருக்கும் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான தரம் உயர்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பரிகாரத்தையும் ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அதற்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை பண்ணும்போது அதனாலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த 6 கிரக பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த 6 கிரக பயிற்சிகள் நடக்கிறத தொட்டு தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல ஜூன் மாதம் நடக்கக்கூடிய 6 கிரக பயிற்சிகள் குறித்து விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அந்த முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்கள் பரிகாரங்கள் என்று வரிசையாக உங்களுக்கானதை பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் பொதுவாக சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய இடமாற்றம் ஏற்பட போகுது. இதனால தான் உங்களுக்கு தலையெழுத்து மாறும். சரி வாங்க இதெல்லாம் எப்பப்போ அப்படிங்கிற அந்த மாற்றத்தை குறித்து விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய பயிற்சி. கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி வாக்கில் தனது இடமாற்றம் நிகழ்த்துவார். பொதுவாக ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சி. புதன் பகவான் இந்த மாதத்தில் மிக வேகமான இடமாற்றங்களை சந்திக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ராசியிலும் மாத இறுதியில் அடுத்த ராசிக்கும் மாற இருக்கிறார். மூன்றாவது சுக்கிரன் பயிற்சி. ஆடம்பர மற்றும் சுபகிரகமான சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலோ சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த மாதம் எண்டில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறமா நாலாவது சனி பகவானுடைய நிலை. சனி பகவான் கும்பராசியில் தனது சஞ்சாரத்தை தொடர்றாரு. அதுவும் இந்த ஜூன் மாத இறுதியில் சனியின் வகர நிலை அல்லது முக்கிய கோச்சார மாற்றங்கள் நிகழ அதிரடி வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சாவது புதத்திய யோகங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் ஒரே ராசியில் இணையும் போது இந்த சேர்க்கை உருவாகும். இது கல்வி, புத்தி கூர்மம் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை தரும். அதன்படி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருமாங்கிறத உங்களுக்கான பலனில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஆறாவது சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. அழகிற்கும் கலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனோடு இணையும் போது குறிப்பிட்ட ராசிகளுக்கு சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரிய பலன்களை இந்த சேர்க்கை அளிக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அளிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஏழாவது செவ்வாயுடைய சேர்க்கை. செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை அல்லது சேர்க்கை ஏற்படும் போது ஒரு சில ராசிக்கு உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகுது. அப்போ உங்கள் ராசிக்கு கட்டுப்படுத்தணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த கிரக சேர்க்கைகள் நிறைய ஏற்படுது. பொதுவாக ரிஷபம் ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு
தொழிலில் முன்னேற்றம், பணவரவு மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க நல்ல யோகம் அமைகிறது. அதனால் இந்த யோகா டைமை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் கிரகப்பயிற்சி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலனை டீப்பாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் யார் எவ்விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்தவர்கள் நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதனை உணர்ந்து எந்த ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதில் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைத்து முன்னேறணுங்கிறது இந்த டைம் உங்களுக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லப்பட்ட முதல் வலுவாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதோடு உங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு, மனநிறைவு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய மனநிறைவு மதிப்பை கொண்டு முன்னேறணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா சக பெண் ஊழியர்களிடம் உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சக பெண் ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாலும் இந்த 21லிருந்து உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து வரும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எண்ணெல்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். அதிக லாபத்தினை கூட பெறுவீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கூட உங்கள் தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்துங்க. அதுக்கான டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வியாபாரக்காரங்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு குறிப்பிடப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை இந்த கிரகங்களால் நீங்க போகுது. கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க. அதோடு பிள்ளைகள் வகையில் ஆதரவு உங்களுக்கு பெருகும். ஏதாவது காரியத்துக்கு பிள்ளைகளுடைய ஆதரவை முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரே நேரத்தில் பல படங்கள் புக் ஆகும். அப்படி புக் ஆகும்போது புகழ் கிடைக்கும், மக்கள் ஆதரவை பெறுவீங்க. அதனால் புக் பண்ணிக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரித்து தானாகவே மற்றவர் தூண்டுதல் இன்றி படிக்க துவங்குவீங்க. உடல்நலத்தில் கவனம் தேவை. வெளியிடங்களில் உட்கொள்ள வேண்டாம். இதை மட்டும் மாணவர்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளவு தாங்க. உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்குறேன்.